குலசேகரப்பட்டினம் கிராமத்தில் கொட்டும் மழையில் நிலவொளி மட்டும் ஒரு குடிசை வீட்டின் ஓரத்தில் மங்களாக பிரதிபலிக்கின்றது. குடிசையின் உள்ளே ஒரு பெண்ணின் பலத்த அழுகை குரல் கேட்கிறது. ஒரு சிறிய பலவீனமான உருவம் ஒரு கிழிஞ்ச பாயில் தன் உயிரை கையில் பிடித்து கொண்டு படுத்திருக்கு. அது இளம் பெண் தட்டாத்தி. அதுவே தட்டாத்தியின் கடைசி சுவாசம் போல் இருந்தது. பயமும் வேதனையும் நிரம்பிய தட்டாத்தியோட கண்ணு ஒரு கணம் திறந்து மூடுறதுக்குள்ள அவளுக்கு மூச்சு நின்று வருது. அவள் மூச்சு தொண்டையில் அடைக்குது. அவள் துடிப்பு அதிகமாகுது. அவளோட முகம் மற்றும் உடம்புல இருக்கிற கொப்பளங்கள் அவ்வம்மை நோயில பாதிக்கப்பட்டிருக்கான்னு நமக்கு காட்டுது. தட்டாத்தி கதறல் குடிசைக்கு வெளியில வர கேக்குது. அம்மா பொன்னியும் அப்பா ராஜேந்திரனும் பக்கத்துல கண்ணீரோட அழுதுட்டே மண்டிட்டு உட்கார்ந்து அவ கை காலை பிடிச்சு விடுறாங்க. திடீர்னு கொப்பளத்திலிருந்து யாரோ ஊசி எடுத்து குத்துற மாதிரி ரத்தம் கொப்புளிக்குது. அதை பார்த்த உடனே பொன்னி கதறி அழுறா. வைத்தியர் சொன்ன மாதிரி மஞ்சள் வேப்பிலை வச்சு புள்ளைய தூங்க வச்சா. தட்டாத்தி தூங்கிய கொஞ்ச நேரத்துல குடிசையின் வெளியே இருண்ட வானத்தில் இடி மோதி விழுந்தது. அவளது கண்களில் மங்கலான ஒளிப்பட்டு அது உக்கிரமாக ஒளிர்ந்தது. அவளது உடலில் இருந்த அம்மை நோய் மறைந்து அந்த நடுசாம நேரத்தில் அவள் மெதுவாக எழுந்து வீட்டில் இருந்த சிறிய காளி சிலையை எடுத்து சிரித்தாள். அந்த சிரிப்பு வெளியில் வரை எதிரொலி அடித்தது. அந்த காளி உருவம்ப மாதிரி அவ உடை அணிந்தா. கையில சூளத்தை எடுத்தா. இருண்டிருள் சூழ்ந்த நேரத்தில், பேய்கள் உலையிட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் குலசேகரப்பட்டினம் கடற்கரையை நோக்கி நடந்தாள் அவள். கடற்கரை விளிம்பில் போய் நிற்கிறாள். அவளுடைய முகம் காளி தேவியைப் போல வர்ணம் பூசப்பட்டு. அவளுடைய முகம் உக்கிரமாக இருக்கிறது. கடற்கரை காற்று சூறாவளியாக எழுந்தது நின்றது. கடல் அலைகள் வெகுண்டு பொங்கி எழுந்தன. அந்த நேரம் அங்கு இருந்த மணலில் இருந்து எருமை தலையுடன் கூடிய அரக்கன் மெதுவாக வெளியே வந்தான். அவன் அவளை பார்த்து கர்ஜித்தான். அந்த உருவம் அவளை நெருங்க நெருங்க ஒரு விசித்திரம் ஒப்பனை செய்த தட்டாத்தின் முகம் மாற ஆரம்பிக்குது. அவளது தலைமுடி சடை விழுந்து உருவம் விரிவடைந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக மாறுது. அவளுடைய உடம்பு முழுவதும் நீல நிறமா முழுவதும் மாறுது. அவள் பராசக்தி ரூபம் எடுத்து பயங்கர ஜோதி ரூபமாய் கோடி சூரிய பிரகாசமாக தோன்றி நீண்ட உருவமாய் திறந்த வாயுடனும் அவளது 10 கைகளில் ஒரு வாள், சக்கரம், அம்பு, வில், இரும்புத்தடி, குத்துவாள், அரக்கனின் தலை மற்றும் ஈட்டி இருந்தன. அவளது விழியில் மின்னல் தாக்கியது. அவள் கோடி சூரிய ஒளியோடு பிரகாசித்தாள். அரக்கன் அதிர்ச்சியில் பின்வாங்குகிறான். தட்டாத்தி இப்போது தனது பிரம்மாண்ட வடிவத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் தன் வாளால் அந்த கரிய கொடிய அரக்கனை நோக்கி வந்து அரக்கனின் எருமை தலையை வெட்டி அவனுடைய மார்பை பிளந்து அவள் காலடியில் போடுகிறாள். காளி தேவியாக நின்ற தட்டாத்தி சிவபெருமான் பார்த்து கொண்டே இருந்தார். சிறிது நேரத்தில் அவள் முன் தோன்றிய அவளை சாந்தப்படுத்தினார். தேவர்கள் பூமலை பொழிய சிவசக்தியாக அருகில் இருந்த வேப்ப மரத்தில் ஜோதியாக அம்மையும் அப்பனுமாக அமர்ந்தனர். இந்த வீடியோவில் குலசேகரப்பட்டினம் கிராமத்தில் கோவில் கொண்டுள்ள அம்பாள் வேண்டிய வரம் தந்து பக்தர்களின் துயர் துடைக்கும் குலசை முத்தாரம்மனின் வரலாற்றை ஒரு சுவாரஸ்யமான கதை மூலம் பார்க்கலாம். இந்த அம்பாளின் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. புராண கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி கிராமத்தில் ஒரு எளிமையான குடிசையில் சுப்பையா என்ற நடுத்தர வயது சிற்பி பாயில நல்லா தூங்குகிறார். ஒளிரும் எண்ணெய் விளக்கு அந்த அறை முழுசும் நீண்ட நிழல்களை வீசுது. திடீரென்று சுப்பையாவின் முகத்தில் குழப்பமும் பிரமிப்பும் கலந்தது. அவர் ஒரு சக்தி வாய்ந்த கனவின் பிடியில் இருக்கிறார் என்று தெரியுது. சுப்பையா ஒரு பரந்த மூடுபனி சாம்ராஜ்யத்தில் நிற்கிறார். அங்கு உயர்ந்த நிழல்கள் அவரை சுற்றி சுழழுது. மெதுவாக மூடுபனியிலிருந்து சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் தெய்வீக உருவங்கள் தெய்வீக ஒளியுடன் வெளிப்படுது. அவர்களின் கண்கள் சக்தியை வெளிப்படுத்துது. மேலும் அவர்களின் இருப்பு மிக பெரியது. சுப்பையா அவர்கள் முன் நடுங்கியபடி மண்டியிட்டு வணங்குகிறான். மகனே, சுப்பையா, தெய்வீக குணங்கள் நிறைந்த உன்னை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். நீ இப்போது எங்களை பார்ப்பது போல எங்கள் வடிவத்தை கற்சிலையாக உருவாக்க வேண்டும். இங்கிருந்து இருக்காத தூர தொலைவில் சூரியன் உதிக்கும் திசையில் ஆண் மற்றும் பெண் கற்களின் சங்கமமான ஒரு புனித பாறை இருக்கிறது. அந்த ஒரே பாறையிலிருந்து எங்கள் ஒருங்கிணைந்த வடிவத்தை நீ வடிவமைப்பாய்.
இன்னும் சில தினங்களில் குலசையிலிருந்து ஐயாத்துரை என்பவர் உன்னிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வார். தெய்வீக உருவங்கள் மெதுவாக மூடுபனிக்குள் மறைந்தன. காற்றில் மெதுவாக ஒலிக்கும் தொலைதூர மணியின் ஒலி மட்டுமே எஞ்சியது. சுப்பையா திடுக்கிட்டு விடுகிறான். அவன் நெற்றியில் வியர்வை பளபளக்கிறது. அவன் கண்கள் கண்ணீராலும் பயத்தாலும் பக்தியாலும் விரிந்திருந்தது. அந்த கனவு சாதாரண தரிசனம் அல்ல, அது ஒரு செய்தி, ஒரு கட்டளை. அம்பாள் என்னிடம் பேசினாள். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! நான் அதை செய்யணும். நான் அந்த பாறையை கண்டுபிடிக்கணும். சற்றும் தயங்காமல் சுப்பையா தனது கருவிகளை சேகரிக்க விரைகிறார். அம்பாள் சொன்ன மாதிரி பாறையை தேடி கண்டுபிடிச்சு செதுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் சாயங்காலம்தான் வடிச்ச சிலையை சுப்பையா பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒருவர் வழியில் சிலை கிட்ட பேசிட்டு இருந்தார். அவர் பேசிட்டு இருக்கும்போதே அவர் கண்ணு தான் வடிச்ச சிலை மீது விழுந்துச்சு. வச்ச கண்ணு மாறாம சிலையை நோக்கி வராரு. அவர் முகத்துல அதிர்ச்சி கலந்த இன்பம், கண்ணில் கண்ணீர். நீங்க தான் சிற்பி சுப்பையாவா? நான் குலசேகர பட்டினத்தில் இருந்து வரேன் தெரியும். அம்பாள் நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டா. சிற்பி கனவுல வந்த மாதிரியே ஐயாதுரை கனவுலையும் வந்து சொல்லியிருந்தார். கிபி 1935 ஜூன் 22 அந்த ஊர்ல ஒரே அல்லோல கல்லோலமா இருந்தது. முத்தாரம்மன் புதிய சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஜூன் 25 குலசேகரப்பட்டினம் தெருக்கள் கிராமவாசிகளால் நிரம்பியிருந்தது. அவர்களின் முகங்கள் பிரமிப்பாலும் எதிர்பார்ப்பாலும் நிரப்பப்பட்டுள்ளன. ஐயாத்துரை ஒரு குழுவுடன் சிலையை கவனமாக தெருக்களின் வழியாக எடுத்து செல்கிறார். வளிமண்டலம் தெய்வீக ஆற்றலால் கணக்கிறது மற்றும் கூட்டத்தில் உரையாடல்கள் சிற்றலைகளாக உள்ளன. இப்பொழுது முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டுள்ள அந்த சிலை மூச்சடைக்க வைக்கின்றது. ஒரே புனித கல்லில் செக்கப்பட்ட சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் பரிபூரண பிரதிநிதித்துவம் வானத்தில் உயர்ந்து குலசேகரப்பட்டினம் நகரின் மீது ஒரு சூடான தங்க பிரகாசத்தை வீசுகிறது. முத்தாரம்மன் மற்றும் ஞானமூர்த்தீஸ்வரர் சிலையை பிரதிஷ்டை செய்ய தொடங்கியதால் காற்றில் கொண்டாட்டம் நிறைந்திருந்தது. இந்த கோயில் அழகாக அலங்கரிக்கப்பட்டு துடிப்பான மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மூலையிலும் விளக்குகள் மின்னுகின்றன. பக்தர்கள் தங்கள் சிறந்த ஆடைகளை அணிந்துள்ளனர். புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட முத்தாரம்மனின் சிலை கோயிலின் மையத்தில் உயர்ந்து நிற்கிறது. தெய்வமே இப்போது தங்களை கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் அவளுடைய சக்தி எப்போதும் இருப்பதாகவும் கிராமவாசிகள் நம்பினர். அந்த ஊரில் வசித்து வந்த ராஜேந்திரன் என்பவர் அன்னைக்கு அனிதாவோட அப்பா ராஜேந்திரன் முத்தாரம்மனுக்கு தன்னோட நேத்தி கடனை செலுத்துறதுக்காக மாறுவேட பொருட்களை வாங்கி வந்தார். அப்பா அனிதா கேட்டா, அப்பா ஏன்பா வருஷா வருஷம் இந்த மாதிரி வேஷம் போட்டு போய் சாமி கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்க ராஜேந்திரன் சொன்னார், நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு அம்மை போட்டுச்சுமா. அந்த நேரத்தில் சுயம்பு வடிவமாக இருந்த ஞானமூர்த்தீஸ்வரரையும் அந்த முத்தாரம்மனையும் வேண்டின உடனே அம்மை இறங்கிடுச்சு. ஆனால் அந்த அம்மை போட்ட வடு மாறல. அதனால வடு மாறணுன்றதுக்காக உடல் முழுக்க கரியை பூசிட்டு கோவிலுக்கு போவோம். அந்த ஸ்வரூபத்தில் இருக்கும்போது மகிஷாசுரனை வதம் செய்த காளி தேவியே வந்து உடம்புல இறங்க ஆரம்பிச்சா. அதனால உடம்புல இருந்த வடு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எனக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் போயிடுச்சு. இதனால வருஷா வருஷம் விரதம் இருந்து மாலை போட்டு காளி வேஷம் போட்டு என்னுடைய நேர்த்தி கடனை செலுத்துறேன் அப்படின்னு சொன்னாரு ராஜேந்திரன். அப்பா சுயம்புரூபமா சாமி இருந்ததுன்னு சொன்னீங்களே, அது எப்படி வந்தது? ஒரு காலத்துல நம்ம ஊர்ல அம்மை நோயால குழந்தைகள் பெரியவங்க எல்லாமே இறந்துட்டு இருந்தாங்க. நம்ம கோவில் பூசாரி ஐயாதுரை, அவரோட மூதாதையர் சில வருஷத்துக்கு முன்னாடி இப்போ கோயில் இருக்கிற இடத்துல இருந்த அவங்களோட வீட்டு பக்கத்துல வேப்ப மரத்தை வெட்டும்போது அதிலிருந்து இரத்தம் வந்தது. அன்னைக்கு நைட் அவங்க கனவுல அம்பாள் வந்து அந்த இடத்துல சுயம்புருவா குடிகொண்டுள்ளதாகவும் தங்களை வணங்கி வந்தா. அந்த ஊரையும் மக்களையும் நோய் நொடியிலிருந்து காப்பாற்றுவதாகவும் சொன்னா. இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்த பொழுது 2 சுயம்பு லிங்க வடிவம் இருந்தது. இன்னைக்கும் அந்த 2 சுயம்பு உருவம் முத்தாரம்மன் ஞானமூர்த்தீஸ்வரர் சிலைக்கு கீழே இருக்கு. அம்மை நோயால உடம்புல வர முத்துக்களை ஆத்துனதுனால தட்டாத்தி அம்மனா இருந்த அந்த அம்பாள் முத்தாரம்மன் ஆனா
அப்படின்னு ராஜேந்திரன் சொன்னாரு. அன்னை முத்தாரம்மன் மற்றும் ஞானமூர்த்தீஸ்வரர் சிலையை பிரதிஷ்டை செய்ய தொடங்கியதால் காற்றில் கொண்டாட்டம் நிறைந்திருந்தது. அன்னை முத்தாரம்மன் ஞானமூர்த்தீஸ்வரரோடு வடதிசை நோக்கி அமர்ந்த நிலையில் உள்ளார். ஒரே கல்லில் அன்னையும் அப்பனும் சேர்ந்து அருள் பாலிக்கின்றனர். அன்னை சிரசில் ஞானமுடி, கண்களில் கண்மலர், வீரப்பல், மூக்கில் புல்லாக்கு மற்றும் மூக்குத்தி, கழுத்தில் தாலிக்கொடி ஆகியவற்றுடன் உள்ளார். வலது காலை மடித்து சந்திரகலையுடன் உள்ளார். அப்பன் ஞானமூர்த்தீஸ்வரர் ஒரு கையில் செங்கோல் கதாயுதம், மறு கையில் விபூதி கொப்பரையுடன் உள்ளார். இடது காலை மடித்து சூரியகலையுடன் உள்ளார். மகா மண்டபத்திற்குள் பேச்சியம்மன், கருப்பசுவாமி, பைரவர் ஆகியோர் உள்ளனர். செப்பு தகட்டினால் வேயப்பட்டுள்ள கொடிமரம் உள்ளது. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் குலசை முத்தாரம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். இந்தியாவில் மைசூருக்கு பிறகு குலசையில் தான் தசரா விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. தான் குலசேகரப்பட்டினத்தில் தசரா விழாவை லட்சோப லட்சம் மக்கள் வேண்டுதல் நிமித்தம் விரதமிருந்து வேஷம் கட்டி காணிக்கை வசூலித்து கொண்டு கூட்டம் கூட்டமாக குலசைக்கு வருவார்கள். அம்பாளுக்கு காணிக்கையை நேர்ச்சையை செலுத்தி வழிபட்டு செல்வார்கள். 3 வருஷத்துக்கு பிறகும் வேஷம் கட்டி கொண்டு வர விரும்பினால் அம்பாள் சந்நிதியில் பூ போட்டு உத்தரவு கிடைத்த பிறகு தான் என்ன வேஷம் வருகிறதோ அந்த வேஷத்தில் அம்பாளை தரிசிக்க வரலாம். கல்யாணம், பிள்ளை பேறு பிணிகள் நீங்கிட, கடன்கள் அகன்றிட, வழக்குகளில் வெற்றி பெற, இப்படி தங்களின் பிரச்சனையை முத்தாரம்மனிடம் வேண்டுதலாய் வைப்பார்கள். வேண்டுதல் பலித்துவிட்டால் தங்கள் மனதில் என்ன வேஷம் கட்ட வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த வேஷத்தில் தொடர்ந்து 3 வருஷம் தசரா அன்று அம்பிகையை வந்து தரிசித்து வணங்குவார்கள். இந்த நவராத்திரி கொண்டாட்டமே குலசேகரப்பட்டினத்தின் மிக பெரும் திருவிழாவாகும். இதை தவிர ஆடிக்கொடை திருவிழா, ஐப்பசி விசு, திருக்கார்த்திகை, மகா சிவராத்திரி போன்ற தினங்களும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் நலமடைய இங்கே பிரார்த்திக்கின்றனர். மேலும் மனநிலை பாதிப்படைந்தவர்கள், சொத்துக்கள் இழந்தவர்கள், வியாபாரம் விருத்தியடைய விரும்புபவர்கள் ஆகியோரும் மாவிளக்கு பூஜை, அங்கு பிரதட்சணம், தீச்சட்டி எடுத்தல், வேலம்பு குத்துதல் என தங்களால் இயன்ற நேர்த்தி கடன்களை செலுத்தி பலனடைகின்றனர். அந்த அம்மன் அருள் கிடைத்ததில் நானும் ஒருவன்தான் என்பதை அந்த அம்மன் அருளுடன் சொல்லுகிறேன். இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட வரலாற்றை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமாட்டிக் ஸ்டோரி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவம் உங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும், இந்த வீடியோக்கு லைக் பண்ணியும், கமெண்ட் பண்ணியும், இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம். அடுத்து எந்த தெய்வத்தின் வரலாறு வேண்டும் என்று மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.